இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். இவங்களுடைய பேர் தான் மது. நம்ம மதுக்கு வந்துட்டு அம்மா அப்பா 2 பேருமே கிடையாது. தன்னுடைய கூட பிறந்த அண்ணன் மட்டும்தான். அப்படிங்கிறதுனால சின்ன வயசுலேருந்தே நம்ம மது வந்துட்டு அவங்களுடைய அண்ணன் மேலே ரொம்பவே பாசமாக இருக்கிறாங்க. நம்ம மதுவை வந்துட்டு நல்லபடியாக தன்னுடைய சொந்த ஊர்லேயே நம்ம மதுவனுடைய அண்ணன் வந்துட்டு திருமணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா நம்ம மதுவனுடைய அண்ணனும் திருமணம் பண்ணி நல்லபடியாக நல்ல ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டும் இருக்கிறாங்க. நம்ம மது வந்துட்டு திருமணம் பண்ணதுக்கப்புறமா மதுவனுடைய வீட்டில் ஆண் வாரிசு எதுவுமே கிடையாது. 3மே பொம்பளை பிள்ளைங்க. அப்படிங்கிறதுனால நம்ம மதுவனுடைய அண்ணன் பையன் ஹரிஸ் தான் அந்த வீட்டில் எந்த ஒரு சுபகாரியம்னாலும் முன்னிலைமையில் நடத்தி கொடுக்கக்கூடிய நபர்னே சொல்லி ஆகணும். அந்தளவுக்கு நம்ம ஹரிஸ் வந்துட்டு தான் அத்தை குடும்பத்து மேலே ஒரு அக்கறையாகவும் ஒரு பாசமாகவும் இருக்கிறதுனால நம்ம ஹரிஸை வந்துட்டு நம்ம மது ஆண்டிக்கு ரொம்பவே பிடிக்கும். தன்னுடைய மகனாக நினச்சி தான் நம்ம ஹரிஸ்கிட்ட வந்துட்டு ரொம்பவே உரிமையாக நல்லபடியாக ரொம்பவே அன்பாக பேசி பழகவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம மது ஆண்டி வந்துட்டு ஹரிஸ்கிட்ட வந்துட்டு ஷேர் பண்ணிக்காத விஷயம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்பவே உரிமை கொடுத்து நம்ம ஹரிஸ்ட்டை வந்துட்டு பேசி பழகவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம மது ஆண்டி வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருப்பாங்க. பார்க்குறதுக்கு 3 பிள்ளைங்களை வந்துட்டு பெற்றெடுத்த மாதிரியே இருக்க மாட்டாங்க. இப்போ தான் ஏதோ திருமணமான பெண்ணு மாதிரி ரொம்பவே கவர்ச்சியான ஒரு உடல் தோற்றத்தோட ரொம்பவே மெலிவான ஒரு ஆடை அணிஞ்சிக்கிட்டு அவங்களுடைய ஆடைகளும் சரி அவங்களுடைய உடல் கட்டழகும் சரி பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு கவர்ச்சியாகவும் பார்க்குறவங்கள கண்டிப்பாக அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் தோன்ற அளவுக்கு ஒரு உணர்ச்சி வசமான ஒரு உடலமைப்பை வந்துட்டு கொண்டு இருந்திருக்கிறாங்க. நம்ம மதுவுக்கு வந்துட்டு மொத்தம் 3 பொம்பளை பிள்ளைங்க. அதில் 2 பொம்பளை பிள்ளைங்களை வந்துட்டு திருமணம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நம்ம மது வந்துட்டு திருமணம் பண்ண நபரும் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மணமகன். அப்படிங்கிறதுனால திருமணம் பண்ணி கொஞ்ச நாள் வரைக்கும் தான் தன்னுடைய மனைவி கூட ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தனக்கு 3 குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறமா ஃபாரினுக்கு உடனடியாக வெளியில் கிளம்பி போயிடவும் செய்கிறாங்க. ஆனால் தன்னுடைய கணவர் வந்துட்டு ஃபாரின்லேருந்து சம்பளம் அமுச்சு விட்டதுனால வருமானத்துக்கு எந்த ஒரு ரொம்ப கஷ்டமும் கிடையாது. அவர் அமுச்சுடுற சம்பள காசை வச்சு தன்னுடைய குடும்பத்தை ரொம்பவே சந்தோஷமாக ரன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மது வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச வேலைக்கு சின்ன வேலைக்கு போய் அது மூலியமாக வரக்கூடிய உபரி வருமானத்தை வச்சு தன்னுடைய குடும்ப செலவையும் ரொம்பவே நேர்த்தியாக பார்த்துக்கிட்டும் இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம மது வந்துட்டு ரொம்பவே அன்புக்காக இயங்கியிருக்கிறாங்க. நம்ம மதுவினுடைய அண்ணன் பையன் ஹரிஸ் வந்துட்டு அடிக்கடி வீட்டுக்கு வரத வழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்படி வரும்போது இது மாதிரி உங்கள் மாமாவை திருமணம் பண்ணி கொஞ்ச நாள் தாண்டா நான் வந்துட்டு சந்தோஷமாக இருந்தேன். அதுக்கப்புறமா எங்களுடைய குடும்ப கஷ்டம் காரணமாக அவரும் ஃபாரின் போயிட்டார். அடிக்கடி வந்துட்டு வீடியோ கால் பண்ணுவார். எப்போ தான் என்னுடைய பிரச்சனைலாம் தீருமோ தெரில. என்னுடைய கடைசி பொண்ணையும் நான் நல்லபடியாக படிக்க வச்சு திருமணம் பண்ணி கொடுத்துட்டேன்னா எனக்கு எல்லா கவலையுமே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹரிஸ்கிட்ட வந்துட்டு ஷேர் பண்ணிக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம ஹரிஸும் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, நாங்கள் இருக்கும்போது நீங்கள் எதுக்கும் கவலைப்பட தேவையில்ல. உங்களுக்கு என்ன ஒரு தேவையாக இருந்தாலும் நீங்கள் தயங்காமல் எந்த டைமாக இருந்தாலும் எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். அடுத்த செகண்டே உங்களுடைய வீட்டுக்கு வந்து நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதியும் கொடுக்குறாங்க. நம்ம ஹரிஸ்க்கு வந்துட்டு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாததுனால நம்ம மது ஆண்டிக்கு வந்துட்டு நம்ம ஹரிஸை ரொம்பவே பிடிக்கும். தன்னுடைய அண்ணன் பையன் அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு நல்ல ஒரு நண்பராக நல்ல ஒரு லைஃப்பில் ஒரு நபராக கிடைச்ச ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹரிஸ்கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஹரிஸும் தன்னுடைய அத்தை அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தில் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி தான் நம்ம மது ஆண்டிக்கிட்ட வந்துட்டு பழகவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மது ஆண்டி வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்பவே கவர்ச்சிகரமான ஒரு உடல் தோற்றத்தில் இருக்கிறதுனாலையும் நம்ம ஹரிஸ்க்கு வந்துட்டு நம்ம மது ஆண்டியை ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்படிங்கிறதுனாலையும் எந்த ஒரு வேலை சொன்னாலும் அதை தயங்காமல் தட்டி கழிக்காமல் உடனடியாக நம்ம மது ஆண்டிக்காக அந்த ஒரு வேலையை செஞ்சு முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க நம்ம ஹரிஸ்.
அதனாலேயே நம்ம ஹரிஸை வந்துட்டு நம்ம மது ஆண்டிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி நம்ம அத்தை வீட்டுக்கு வந்துட்டு போகிறத வழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்திருக்கான் ஹரிஸ். நம்ம அத்தைக்கு தேவையான வீட்டு வேலை, சின்ன சின்ன வேலை, நம்ம அத்தையை எங்கே கூட்டு போகிறதுனாலும் சரி நம்ம ஹரிஸ் தான் முன்னிலையில் இருக்கிறதுனாலையும் நம்ம ஹரிஸ் வந்துட்டு நம்ம அத்தையை எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அத்தை கூட வந்துட்டு தேவையான போதெல்லாம் நம்மளுடைய பண தேவையும் தீர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தான் ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம அத்தையை வந்துட்டு ஒரு நாள்னாச்சும் அனுபவிச்சே பார்க்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அடிக்கடி நம்ம மது ஆண்டி வீட்டுக்கு போயிட்டு நம்ம அத்தை வந்துட்டு குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்யும்போது அவங்களுடைய முன்னழகை வந்துட்டு பார்த்து ரசிக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அடிக்கடி நம்ம அத்தைக்கிட்ட வந்துட்டு பேசும்போதும் ரெட்டை அர்த்தத்தில் பேசிக்கிட்டு அவங்கள தொட்டு பேசுகிறதுன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்க ஆரம்பிச்சிருக்கான் நம்ம ஹரிஸ். அப்போ தான் ஒரு நாள் வந்துட்டு நம்ம ஹரிஸ் வந்துட்டு அடுத்த நாள் காலையில் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போகணும், நீ கொஞ்சம் கிளம்பி காலையில் மார்னிங் வந்துட்டு சீக்கிரமாக வந்துடுறா அப்படின்னு சொல்லவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹரிஸ் வந்துட்டு காலையில் ஃப்ரெஷ்ஷப் ஆகி சீக்கிரமாகவே கிளம்பி நம்ம மது அத்தை வீட்டுக்கு வந்துட்டு போகவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம மது அத்தையோடைய கடைசி பொண்ணு வனிதா வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வனிதாவுடைய உடம்புடைய ஸ்ட்ரக்சரும் ரொம்பவே மெலிஞ்சு போன ஒரு உடலமைப்பில் இருந்தாலும் அவங்களுடைய முன்னழகு வந்துட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு கவர்ச்சிகரமாகவும் கட்டுக்கடங்காத ஒரு பேரழகோடையும் இருந்ததுனால அவங்களுடைய மகள் மேலேயும் ஒரு கண்ணு வைக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹரிஸ். நம்ம ஒருவேளை நம்ம அத்தையை வந்துட்டு கரெக்ட் பண்ண முடியல அப்படின்னாக்க கண்டிப்பாக அத்தையோடைய பொண்ணை வந்துட்டு நம்ம கரெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு முடிவு பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மது ஆண்டியோடைய கடைசி பொண்ணான வனிதா வந்துட்டு பார்க்குறதுக்கு வீட்டில் வந்துட்டு மாடர்ன் ட்ரெஸ்ஸில் அடிக்கடி இருக்கிறதுனால நம்ம ஹரிஸ் வந்துட்டு அடிக்கடி அத்தை வீட்டுக்கு வந்துட்டு போகவும் ஆரம்பிச்சிருக்கான். ஒரே கல்லுலேயே 2 மாங்காய் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம ஒரு பக்கத்து நம்ம அத்தையை பார்த்து ரசிச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் நெருங்கி பேசுகிறதும் தன்னுடைய அத்தை பொண்ணுக்கிட்டேயும் ரொம்பவே நெருங்கி பேசி பழகவும் ஆரம்பிச்சிருக்கான். ஒரு வழியாக நம்ம அத்தை பொண்ணுடைய ஃபோன் நம்பரையும் வாங்கி அடிக்கடி வாட்ஸ்அப்பில் வந்துட்டு சேட் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கான். இன்றைக்கி நீ போட்டிருந்த ட்ரெஸ் வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருந்துச்சு, நீ பார்க்குறதுக்கு ரொம்பவே தேவதை மாதிரி இருக்க அப்படின்னு வர்ணிக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனாலேயே நம்ம வனிதா வந்துட்டு நம்ம ஹரிஸ்கிட்ட ரொம்பவே நெருங்கி பேசி பழகவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு பக்கத்து நம்ம நட்பு ரீதியாக பழகிறத தாண்டி அது வந்துட்டு லவ்வாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறவும் ஆரம்பிக்குது. அப்போ தான் நம்ம ஹரிஸ் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணும்போதே நீ பார்க்குறதுக்கு ரொம்பவே ஹாட்டாகவும் செக்ஸியாகவும் இருக்க அப்படின்னு மெசேஜ் வந்துட்டு டைப் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே நம்ம வனிதாவும் நம்ம ஹரிஸ்க்கு வந்துட்டு ரிப்ளை பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து சேட்டிங் பண்ணவும் ரொம்பவே வந்துட்டு கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் மெசேஜ் பண்ணவும் அடிக்கடி நம்ம ஹரிஸ் வந்துட்டு வீட்டுக்கு போகும்போது தன்னுடைய அத்தை பொண்ணை வந்துட்டு கட்டி அணைக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் நம்ம அத்தை வந்துட்டு எந்நேரமும் வீட்டில் இருக்கிறதுனாலையும் நம்ம வனிதாவும் வீட்டை விட்டு எங்கேயுமே வெளியில் வந்துட்டு போனது கிடையாது. எங்கேயும் நம்ம மது ஆண்டியும் வெளியில் விட மாட்டாங்க. அப்படிங்கிற காரணத்தினால ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளார தான் நம்ம ஹரிஸ் வந்துட்டு அவங்களுடைய அத்தை பொண்ணுக்கிட்ட வந்துட்டு லவ் பண்ணி பழகிட்டும் இருந்திருக்கிறாங்க. ஒரு எல்லைக்கு மேலே எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்கக்கிட்ட அனுபவிக்க முடியல. தொட்டு பேசி கட்டி அணைக்கிறதுன்ட்டு ஒரு லிமிட்லேயே தான் இருக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தான் ஒரு நாள் வந்துட்டு சரி சண்டே வந்துட்டு லீவு, இன்றைக்கி நம்ம அத்தை வீட்டுக்கு போனோம் அப்படின்னா நம்ம அத்தை பொண்ணு வனிதாவை வந்துட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு மதிய டைம் போல் கிளம்பி போகவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம மது ஆண்டியோடைய மகள் வந்துட்டு நல்லா படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பக்கத்து கதவு வந்துட்டு லைட்டாக திறந்துருக்கு. எங்கள் அத்தையை காணோம், நம்ம வனிதா தான் தூங்கிட்டுருக்கா. சரி வந்ததுக்கு நம்ம வனிதாவை எழுப்ப வேணாம், நம்ம அத்தையனாச்சும் வந்ததுக்கு பார்த்துட்டு போவோம் அப்படின்னு பொறுமையாக கதவு வந்துட்டு திறக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கதவு வந்துட்டு உள் சைடு தாப்பாவலும் போடலை, ஆனால் ஒரு சைடாக சாத்தியிருக்கிறத பார்த்துட்டு இங்கே உள்ள அத்தை ஆள் இருக்காங்களா என்னான்ட்டு தெரியல அப்படின்ட்டு மது ஆண்டின்ட்டு கூப்பிடாமலேயே சர்ப்ரைஸாக நம்ம அத்தைக்கு வந்துட்டு ஷாக்
ஷாக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக கதவை திறந்து பார்க்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ தான் அந்த ஒரு காட்சியை நம்ம ஹரிஸால் மறக்கவும் முடியல. அந்த ஒரு காட்சியை பார்த்துட்டு நம்ம ஹரிஸ்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்பவே திகப்பூட்டும் பட்சத்தில் ரொம்பவே ஷாக்கிங்கில் இருக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம மது ஆண்டி வந்துட்டு செல்லில் சில வீடியோக்களை பார்த்து சுய இன்பம் வந்துட்டு பண்ணிக்கிட்டும் இருந்திருக்கிறாங்க. இந்த ஒரு காட்சியை பார்த்த ஹரிஸ் வந்துட்டு நேரடியாக நம்ம அத்தையை பார்த்து என்ன சொல்கிறதுனே தெரியல. அவசரமாக நம்ம ஹரிஸை வந்துட்டு அத்தை பார்த்த உடனே மொபைலை வந்துட்டு லாக் பண்ணி வச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே வெக்கப்பட்டுக்கிட்டு பாத்ரூம் உள்ளே வந்துட்டு போகவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹரிஸ்க்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆனால் அந்த ஒரு காட்சியை அந்த ஒரு தோற்றத்தில் நம்ம மது ஆண்டியை பார்த்ததுலேருந்து நம்ம ஹரிஸ்க்கு கண்டிப்பாக நம்ம அத்தையை வந்துட்டு ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவே வந்துட்டு நம்ம ஹரிஸ் மனசில் வந்துட்டு ஆசை வந்துட்டு உண்டாகவும் ஆரம்பிக்குது. நம்ம அத்தை வந்துட்டு இவ்வளோ நாளாக நம்ம பார்த்தோம், பேசியிருக்கோம், பழகியிருக்கோம். ஆனால் இந்தளவுக்கு இந்த மாதிரி ஏக்கத்தில் இருப்பாங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அத்தை வந்துட்டு பாத்ரூம்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறமா நம்ம அத்தைக்கிட்ட வந்துட்டு நல்லா சிரித்து பேசி பழகவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹரிஸ். அப்போ தான் ஓப்பனாகவே, அத்தை உங்களுக்கு நீங்கள் இந்த ஒரு ஏக்கத்தில் இருப்பீங்கன்ட்டு என்கிட்ட ஏன் முன்னவே சொல்லலை? நான் உங்ககிட்ட எவ்வளோ தடவை என்னுடைய ஆசையை வந்துட்டு நான் வெளிப்படுத்தியிருக்கேன், வெளிப்படையாகவே நான் உங்கள்கிட்ட பேசியும் இருக்கேன். ஆனால் நீங்கள் ஏன் இதெல்லாம் என்கிட்ட சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி தொட்டு பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹரிஸும் வந்துட்டு தொட்டு பேசினதுக்கு நம்ம மது ஆண்டியும் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல் வெக்கப்பட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹரிஸை வந்துட்டு கட்டி அணைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஹரிஸ், இப்போதைக்கு வேணாம், என்னுடைய பொண்ணு வந்துட்டு பக்கத்து ரூமில் தான் தூங்கிட்டு இருக்கா, ஆனால் அவள் எந்திரிக்க மாட்டா, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. நீ வந்துட்டு இரவு நேரத்தில் என்னுடைய வனிதா வந்துட்டு தூங்கினதுக்கப்புறமா நான் கால் பண்ணுறேன், நீ வந்துட்டு இன்றைக்கி நைட்டு வந்துட்டு வீட்டுக்கு வரியா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்பவே ஏக்கத்தில் இருக்கேன். இன்றைக்கி நீ வந்தனாக்க நம்ம 2 பேரும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் நம்மளுக்கு கொடுத்த க்ரீன் சிக்னல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹரிஸும் வந்துட்டு ஓகே அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கதவை அப்பையும் இருங்கத்தை ஒரே ஒரு டைம் நான் வந்துட்டு உங்களை கட்டி பிடிச்சிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி கட்டி அணைச்சி பெட்டில் வந்துட்டு படுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹரிஸ்க்கு ஒரு சின்ன பயம் இருந்தாலும் நம்ம அத்தை வந்துட்டு நைட்டு கால் பண்ணுவாங்க. இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம அத்தையை வந்துட்டு லைட்டானாச்சும் ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை வந்துட்டு லாக் பண்ணிவிட்டு நம்ம அத்தை கூட வந்துட்டு ஆசை தீர இருக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய ஆசை தீர இருந்து முடித்ததுக்கப்புறமா அவசரமாக கதவை திறந்துட்டு வெளியில் போகவும் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா பக்கத்து ரூம்லேயே வனிதாவும் தூங்கிட்டு இருக்கா. ஏன்னா நம்ம வனிதாவையும் வந்துட்டு லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சது அப்படின்னாக்க நம்ம வனிதா வந்துட்டு நம்மளை விட்டுட்டு போயிடுவா அப்படிங்கிற பயத்திலேயே உடனடியாக ஹரிஸ் வந்துட்டு தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பி போகவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம மது ஆண்டி வந்துட்டு கால் பண்ணி கேட்குறாங்க, என்ன ஹரிஸ் இருந்த உடனே போயிட்ட, எதுவுமே பேசக்கூட இல்லை, நீ நார்மலாக கூட நம்ம பேசிகிட்டு இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இல்லைத்த, வனிதா வந்துட்டு வீட்டில் இருக்கா, அதனால் எனக்கு ஒரு சின்ன பயம், நான் வந்துட்டு நைட்டு வரேன், நீங்கள் கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹரிஸ் வந்துட்டு வீட்டுக்கு போகவும் ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு இரவு வந்துட்டு நம்ம மது அத்தை கூட தான் நினச்ச மாதிரியே ரொம்பவே சந்தோஷமான ஒரு இல்லற வாழ்க்கையை வந்துட்டு வாழவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மது ஆண்டியும் வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்பவே கவர்ச்சிகரமாக அவங்களுடைய உடல் தோற்றம் இருந்ததுனால நம்ம ஹரிஸ்கிட்ட வந்துட்டு ரொம்பவே நெருங்கி பழகி தன்னால் ஹரிஸ்க்கு எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஹரிஸும் இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசையை, தன்னுடைய உணர்ச்சியை எல்லாத்தையுமே நம்ம மது ஆண்டிக்கிட்ட வந்துட்டு வெளிப்படுத்தி ரொம்பவே சந்தோஷமான அன்னைக்கு இரவு பொழுதை வந்துட்டு கழிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் வந்துட்டு சீக்கிரமாக மார்னிங் வந்துட்டு எந்திரிச்சு வீட்டை விட்டு போகவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே இவங்களுடைய உறவு வந்துட்டு தொடரவும் ஆரம்பிக்குது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம மதுவினுடைய மகள் வந்துட்டு
தன்னுடைய அம்மாக்கிட்ட தான் லவ் பண்ணுற விஷயத்த எப்படியாச்சும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அடிக்கடி போய் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் இது சம்மந்தமாக பேசும்போது நம்ம அம்மா ஒரு வேளை சம்மதம் தெரிவிக்கலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பயந்துக்கிட்டே சொல்லாமல் வெளியில் வரவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு நம்ம மது வந்துட்டு வெளியூர் வந்துட்டு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துட்டு ஏற்படுது. அப்போ தான் நம்ம மதுவினுடைய மது வந்துட்டு தன்னுடைய பொண்ணுக்கிட்ட வந்துட்டு இன்றைக்கி நான் வந்துட்டு வெளியூர் போயிட்டு நாளைக்கு தான் வருவேன், இன்றைக்கி ஒரு நைட் மட்டும் நீ வந்துட்டு நம்ம மாமா வீட்டில் போய் தங்கிக்கிறியா, நம்ம மாமா அங்கே உனக்கு பாதுகாப்பாக இருக்காங்க, ஹரிஸும் கூட இருப்பான், அதனால் நீ இன்றைக்கி ஒரு நைட் மட்டும் அங்கே போய் தங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேம்மா அப்படின்னு சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. மது வந்துட்டு ஊருக்கு போனதுக்கப்புறமா நான் வந்துட்டு மாமா வீட்டுக்கு போயிடுறேன், ஹரிஸை வந்துட்டு கூட்டிகிட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி ஹரிஸை வந்துட்டு வீட்டுக்கு வர வைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹரிஸ் வந்துட்டு நம்ம மது ஆண்டியை பஸ் ஏற்றி விட்டதுக்கப்புறமா நம்ம அவங்களுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகாமல் நம்ம மது ஆண்டியோடைய வீட்டிலையே வச்சு நம்ம வனிதா வந்துட்டு மேட்ரு முடிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. தான் ஆசை தீர தன்னுடைய காதலிக்கிட்ட ரொம்பவே நெருக்கமாக உறவில் வந்துட்டு ஈடுபடவும் ஆரம்பிக்கிறாங்க. தான் ஆசை தீர இருந்து முடித்ததுக்கப்புறமா ரொம்பவே லேட் நைட்டில் தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு போகவும் ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹரிஸ். ஒரு கட்டத்தில் நம்ம ஹரிஸ் வந்துட்டு தன்னுடைய மகள் கூட அடுத்த நாள் வந்துட்டு தன்னுடைய வீட்டில் ஒன்றா இருக்கும்போது அந்த ஒரு காட்சியை நம்ம மது வந்துட்டு நேரடியாகவே பார்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. பார்த்த நம்ம மதுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நம்ம ஹரிஸ் வந்துட்டு இந்தளவுக்கு இப்படிலாம் நம்ம பொண்ணு கூட பழகுவானா அப்படின்ட்டு அவங்க ரொம்பவும் கோபத்தில் வந்துட்டு இருக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் என்ன சொல்கிறதுனே தெரியல, நம்ம பொண்ணுக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயத்தையும் வெளிக்காட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மது வந்துட்டு கண்டும் காணாத மாதிரி வீட்டில் வந்துட்டு போய் சோபாவில் உட்காரவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம மதுவினுடைய பொண்ணு வனிதா வந்துட்டு ஓரமாக வந்து உட்காரவும் ஆரம்பிக்கிறாங்க. நானே உங்கள்கிட்ட சொல்லான்ட்டு தாம்மா இருந்தேன், ஆனால் நானும் ஹரிஸும் வந்துட்டு லவ் பண்ணுறோம், ஒருத்தர் வந்துட்டு லவ் பண்ணுறோம், நாங்கள் இந்த விஷயத்த உங்ககிட்ட முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் நான் வந்துட்டு சொல்லலை அப்படின்னு சொல்லி தயக்கத்தோடு சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம மதுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை தான் லவ் பண்ணுற விஷயத்தையும் நம்ம ஹரிஸ் வந்துட்டு ஏற்கனவே அவங்களுடைய வீட்டில் எல்லாத்துக்கிட்டேயும் சொன்ன காரணத்தினாலையும் நான் வந்துட்டு வனிதாவை தான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால, தன்னுடைய அண்ணனும் வந்து பேசினதுனால இந்த ஒரு விஷயத்துக்கு எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்கவும் முடியல. அப்போ தான் திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு நான் உன்னை மீட் பண்ணோம், இன்றைக்கி இரவு வீட்டுக்கு வரியா அப்படின்னு சொல்லி மது வந்துட்டு மெசேஜ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹரிஸும் நம்ம மது அத்தையோடைய வீட்டுக்கு போயிட்டு இன்றைக்கி நைட்டு நம்ம அத்தை கூட ரொம்பவே சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசையோடு போகிறாங்க. அப்போ தான் நம்ம மது அத்தை வந்துட்டு மாடிக்கு கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையும் நீ ஆசை தீர அனுபவிச்சுட்டு என்னுடைய பொண்ணையும் இந்த மாதிரி அவளுடைய வாழ்க்கையும் சீரழிச்சிட்டியே, நீ நல்லா இருப்பியா அப்படின்னு சொல்லி திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் ஹரிஸ் வந்துட்டு அத்தை, நான் உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடியே நான் உங்கள் பொண்ணுக்கிட்ட வந்துட்டு பேசி பழக ஆரம்பிச்சிட்டேன், உங்கள் பொண்ணை எனக்கு சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும், அதனால தான் நான் வந்துட்டு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு தான் இருந்தேன், ஆனால் உங்கள் மேலே ஒரு மதிப்பும் மரியாதையும் வச்சுருந்தேன், ஆனால் மாமாவோ ஃபாரின்லேயே இருக்காங்க, நீங்களும் ரொம்பவும் ஏக்கத்தில் இருக்கீங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால் உங்களுடைய ஏக்கத்தை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்கள் கூட வந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய விஷயத்தை வந்துட்டு நியாயப்படுத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பொண்ணு வந்துட்டு ரொம்பவே பிடிவாதம் உள்ள ஒரு குணமுள்ள ஒரு பொண்ணு, அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அண்ணனும் தாங்கிட்ட பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இந்த விஷயத்தில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக நம்மளுடைய பொண்ணுக்கு வந்துட்டு திருமணம் பண்ணி வச்சா போதும் அப்படின்னு சொல்லி ஹரிஸ்க்கு வந்துட்டு திருமணமும் பண்ணி வைக்கிறாங்க. திருமணம் பண்ணதுக்கப்புறமா ஒரே வீட்டிலையே தன்னுடைய மனைவி கூட இரவு நேரத்துலேயும்
தன்னுடைய மனைவி வந்துட்டு வேலைக்கு போன நேரத்தில் தன்னுடைய மாமியார் மதுக்குடியும் ரொம்பவே சந்தோஷமான ஒரு இல்லற வாழ்க்கையை வந்துட்டு வாழவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரே கல்லுலேயே 2 மாங்கான்ட்டு தான் ஆசைப்பட்ட மாதிரியே தன்னுடைய மாமியாவையும் நம்ம மதுவனுடைய மகளையும் 2 பேர்த்தையுமே ஒரே வீட்டில் வச்சு ஒரே குடும்பத்தில் வாழவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம மதுவுக்கும் சரி ஓகே, நம்ம மாப்பிள்ளை வந்துட்டு வெளியில் வேறு யார் கூடயாச்சும் தப்பு பண்ணாதான் நம்ம மகளுக்கு பண்ணுற துரோகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலேயோ நம்ம ஹரிஷ்கிட்ட வந்துட்டு பேசி பழகி உடலுறவில் ஈடுபடவும் ஆரம்பிச்சிட்டோம். இதையும் நம்மளால் மறுத்துட்டு வெளியில் போகவும் முடியல. அதனால் நம்ம வெளியில் வந்துட்டு இருந்து நம்ம ஹரிஷ் கூட உறவில் இருந்தாலும் என்றைக்காக இருந்தாலும் பிரச்சனை தான். இன்றைக்கி ஒரே வீட்டுக்குள்ளாரையே நம்ம இந்த ஒரு உறவு முறையில் இருந்தோம்னா யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹரிஷ்க்கு வந்துட்டு ரொம்பவே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஹரிஷ்க்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுத்து ரொம்பவே சந்தோஷமாக ஒரே குடும்பமாகவே வாழவும் ஆரம்பிக்கிறாங்க.